கூவம் நதியிலே காலையிலே பச்சையப்பன் முதலியார், பச்சையப்பன் கல்லூரி இருக்குல்ல, அவர் 5 மணிக்கு அவர் மனைவியோட போய் குளித்து விட்டு அந்த தண்ணியை பார்த்து தலைவாருவால் நானும் என் மனைவியும் என்று அவருடைய வரலாற்று பதிவிலே இருக்கிறது. கூவம் நதியினுடைய நீரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள பச்சையப்பன் புக்கை படித்தால் போதும். கூவம் பக்கிங்காம் கால்வாயில போட் பயணம், இதுதான் சென்னை மக்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்தது. ஆனா இதை எல்லாமே இன்னைக்கு காணாம போயிடுச்சு. கூவமாறுல போட்டு போய் நான் பார்த்திருக்கேன். பக்கிங்காம் கால்வாயில உப்பும் கருவாடும் கொண்டு வந்து இறக்கியதை நான் பார்த்திருக்கிறேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் கூவம் நதியை சீரமைப்பு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். கிளீன் பண்றது இல்ல, நல்ல தண்ணியாக்கி சாக்கடை நீர் வருதோ அதை அப்படியே கொண்டு போய் முகத்துவாரத்தில் இருப்பதற்கான எல்லா திட்டங்களையும் அவர் வரையறுத்து விட்டார். அதை நம்ம நேர்மையா பேசணும். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை கலைஞர் செய்தார் என்பதற்காகவே, கலைஞருக்கு இதனால் பெயர் வந்து விடக்கூடாது என்பதற்காக அதை அப்படியே நிறுத்திவிட்டார். கலைஞர் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்திருந்தால் இன்றைக்கு கூவம் நதி பச்சையப்பன் முதலியார் சொன்னது போல் இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துல பெரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த குளம் தான் இன்னைக்கு லேக் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த ஆறு தூர்க்கப்பட்டு அதன் மேல் தான் வள்ளுவர் கோட்டம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை சுற்றி கூவம் ஆறு, அந்த கூவம் ஆறு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே நம்ம முகமே வந்து கொஞ்சம் மாறும். அருவருக்கத்தக்கக்கூடிய வகையில் நம்ம முகம் எந்த அளவுக்கு மாறணுமோ அந்த அளவுக்கு வந்து மாறும். இந்த மாற்றம் நடந்தது எப்போது? ஏன்னா ஒரு காலத்தில் கூவம் வந்து நல்லா சுத்தமான ஒரு நீராக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வந்து துணியெல்லாம் அங்கே தான் துவைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து கேள்விப்பட முடியுது. அது இந்த அளவுக்கு மாறினதுக்கு உண்டான காரணம் என்ன? அதை மறுபடியும் தூய்மையாக மாற்றுறதுக்கு இடைப்பட்ட அரசாங்கம் எதுவுமே ட்ரை பண்ணலையா? என்ன நடந்துச்சு? சென்னையை சுற்றி 3 ஆறுகள் ஓடுகிறது. அதில் முக்கியமான ஆறு கூவம் நதி. 2வது ஆறு பக்கிங்காம் கால்வாய் என்று அதற்கு பெயர். 3வதாக ஒரு ஆறு ஓடுகிறது. அது ஓட்டேரி என்று பெரம்பூர் பக்கத்திலே ஒரு இடம் இருக்குது. அதனுடைய பெயர் எனக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை. அது ஒரு ஆறு. இந்த 3 ஆறும் சென்னையினுடைய நீராதாரமாக இருந்தது. பிறகு இன்னும் ஆறுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஆறு ஓடி ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த குளம் தான் இன்றைக்கி லேக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் டைரக்டர் பாக்யராஜ் மறந்து போன அந்த இடம் கூட லேக் ஏரியானா அது ஒரு பெரிய லேக். அது லேக் என்பது ஆறு. அந்த ஆறு தூர்க்கப்பட்டு அதன் மேல் தான் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் தான் அது லேக் ஏரியான்ற பேரு. ஆறு இருந்த காரணத்தினால்தான் லேக் ஏரியா. அதை வீட்டு மனைகளாக கழகத்தினுடைய ஆட்சியிலே மனைகளாக பிரிக்கப்பட்டு அது விற்கப்பட்டு விட்டது. ஆமாம் சார், மக்கள் தொகை அப்படிங்கிறது வருடத்துக்கு வருடம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது சார். அதிகரிச்சா கூட லேக்குகளை மூடக்கூடாது சார். அதே மாதிரி இன்னொரு பெரிய லேக் எதுன்னு கேட்டிங்கன்னா வியாசார்பாடி ஏரி. அது இன்றைக்கு பர்மா காலனியாக மாறி போய் பர்மாவிலிருந்து அகதிகளாக வந்தார்கள் பார்த்தீர்களா, அவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி முகப்பேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஏரிக்கரை வீடுகள்னு இருக்கும், அதுக்கு பேர். அது ஒரு ஏரி, முகப்பேர் ஏரி. இதெல்லாமே சென்னைக்கு நீராதாரம். திருவல்லிக்கேணி மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, எங்கே மழை பெஞ்சாலுங்க அந்த குளத்தில் வந்து நீர் நிரம்புற மாதிரி ஒரு பைப் இருந்தது. வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து அந்த நீர்நிலைகள் மூடிவிட்ட காரணத்தினால் மயிலாப்பூர் குளத்திற்கு தெப்பம் விடும்போது வெளியிலிருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து விட வேண்டிய கட்டாயம். அந்த காலத்தில்ங்க, நம்முடைய ஆங்கிலேயர் காலத்தில், காங்கிரஸ் காலத்தில் நீர்நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டது. இப்போ கூவாத்துக்கு வருவோம். கூவமாறு. நீங்க கூவாத்துல குளிச்சிருக்கீங்களா? இல்ல சார், இல்ல சார், குளிக்கல. ஆனா நீங்க சிறுவனா இருக்கும்போது இந்த கூவாறு தூய்மையா தான் இருந்ததா? எப்படி இருந்தது? கொஞ்சம் தூய்மையா இருந்த காலத்துல நான் பார்த்திருக்கேன். 60களில் பார்த்திருக்கேன். அந்த நேரத்தில் அது திருவள்ளூர்ல உதயமாகுது. காவிரி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் கூவம். இந்த பக்கிங்காம் கால்வாய் எங்க இருக்குன்னா, அது வந்து பழவேற்காடுல இருந்து ஒரு காலத்துல
உப்புலாம் கொண்டு வருவாங்க. உப்பு, கருவாடு இதெல்லாம் போட்டில் கொண்டு வந்து பேசின் பிரிட்ஜில் இந்த துறைமுகம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் இறங்கும் இடம். அங்கே தான் கருவாடு இறக்கப்படும், உப்பெல்லாம் இறக்கி எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகும். பழவேற்காட்டில் தான் உப்பு தயாரிப்பாங்க, கருவாடு தயாரிப்பாங்க, எல்லாம் வரும். அதனால தான் மூலக்கொத்தரத்தில் கருவாட்டு மண்டி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நீங்கள் மூலக்கொத்தரம் போய் பாருங்கள், லைனாக கருவாட்டு கடை இருக்கும். அதற்கு காரணமே பழவேற்காட்டில் வந்தது தான். இப்போ திருவள்ளூர்லேருந்து போட்டு கூவத்துக்கு வரும். எங்கே வரும்னா கடற்கரை முகத்துவாரம் வரைக்கும் வரும். நீங்கள் திரு பச்சையப்பன் அவர்கள் அவருடைய வரலாற்று புத்தகத்திலே தான் அதில் குளித்து விட்டதாகவும் தன் மனைவி 5 மணிக்கு போய் குளிப்போம், அதிலேயே தலைவாருவோம், அதை பார்த்து நீரை பார்த்து கண்ணாடி போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அந்த நீர் எப்படிப்பட்ட ஒரு அழுக்கில்லாத சுத்தமான கண்ணாடி போன்ற நீர். இன்றைக்கு இந்த கழகங்கள் காமராஜர் ஆட்சி இருந்தவரை அவர் இந்த பச்சையப்பன் சொல்றீங்களா, அதெல்லாம் எந்த வருஷம் சார் அவரு? அதெல்லாம் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 50, 52, 53 அந்த ஆண்டுகள். ஓகே ஓகே. நீங்க பிறந்த 54, 55 அவர் இறந்துடுறாரு. அதுக்கு முன்னால அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அவருக்கு சுதந்திரம் கிடைச்சு ஒரு 5-6 வருடங்கள், ஒரு 7-8 வருஷத்துல அவர் இறந்து போறார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அதுதான் பச்சையப்பன் முதலியார். செங்கல்வர நாயக்கர்னு ஒருத்தர் அவர் கூடவே இருந்தவர். அவரும் இவரும் இணைந்து தான் கல்விச்சாலைகள் நிறைய உருவாக்குனாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்குது, இங்கே இருக்குது. செங்கல்வர நாயக்கர் வெப்பேரியில் ஒரு ஐஐடி இருக்குது, ஐடி காலேஜ் இருக்குது, அது அவருக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இப்படி கல்வியில் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போக வேண்டியது இவர் பச்சையப்ப முதலியார், அவர் செங்கல்வர நாயக்கர். அவர் இப்படி 2 பேருமே போட்டி போட்டுக்கொண்டு கல்விகளை அது ஒன்று பச்சையப்ப முதலியார் எழுதியிருக்கிறார். என்றால் கூவம் நதியினுடைய நீங்கள் நீரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள பச்சையப்பன் புக்கை படித்தால் போதும். அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி இங்கே பாஞ்சி எல்லாருடைய கிணறுகளிலும் அப்பொழுதெல்லாம் பெரிய அளவிலே குடி தண்ணீருக்கு தட்டுப்பாடு இருக்காது. காரணம் கிணறுகள் தான் இருக்கும். அந்த கிணறுகளில் இந்த தண்ணி எங்கே வேணாலும் பாயும். அப்போது அந்த நீர்நிலைகள் அத்தனையும் நிரம்பி இருக்கக்கூடியது பக்கிங்காம் கால்வாய், இந்த ஓட்டேரிக்கு பக்கத்தில் இருந்த கால்வாய், நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியா, இந்த ஆறுகள் எல்லாம் பர்மா காலனி ஏரியா, வேசார்பாடி ஏரி, இது எல்லாமே கிணத்துல எப்பொழுதுமே தண்ணி வற்றாமல் பார்த்து கொண்டது. கூவமார் உள்பட கூவமாரில் போட்டு போய் நான் பார்த்துருக்கேன். பக்கிங்காம் கால்வாயில் உப்பும் கருவாடும் கொண்டு வந்து இறக்கியதை நான் பார்த்திருக்கிறேன். போட்டுன்னா இந்த பரிசல் மாதிரி, பரிசல் போட்டில் கூட அங்கேருந்து மக்களை கொண்டு வருவாங்க. பழவேற்காடுல இருந்து அப்போல்லாம் பஸ்ஸு கிடையாது. நீங்கள் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அப்போ ட்ரெயின் கிடையாது. பொன்னேரி வரைக்கும் தான் ட்ரெயின் இருக்கும், எலக்ட்ரிக் ட்ரெயின் பொன்னேரி வரைக்கும். கும்மிடிப்பூண்டி தாண்டி தான் பழவேற்காடு. கும்மிடிப்பூண்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அது கூட பழவேற்காடு எங்கே இருக்குன்னா பொன்னேரியிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் கடலில் போய் கடலுக்கு அண்ணாண்ட தான் பழவேற்காடு, ஆந்திரா பார்டரில் இருக்குது. அங்கே தான் உப்பு அது இது எல்லாம் செய்வாங்க, காய போடுறது, உப்பு தயாரிக்கிறது. அதை ஏற்றிக்கொண்டு அந்த போட்டு யானை கவுனி பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது. அந்த யானை கவுனி தான் நம்ம துறைமுகம் சொல்கிறேன், அதான் அதுக்கு துறைமுகம். அந்த போட்டுக்கு துறைமுகம் அது. கூவத்துக்கு துறைமுகம் பீச்சு கெனால் ஓரம்தான். அது வரைக்கும் வரும் போட்டு. அப்பொழுது மக்களுடைய பொழுதுபோக்கு எப்படின்னா, அங்கே ஏறினாங்கன்னா இங்கே வருவாங்க பொழுதுபோக்கு. சினிமாவும் பீச்சும் கூவம் பக்கிங்காம் கால்வாயில் போட் பயணம், இதுதான் சென்னை மக்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இதை எல்லாமே இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. ஆனால் அது அந்த கால்வாய்களாக இந்த ஓட்டேரி கால்வாய், பக்கிங்காம் கால்வாய், கூவம் நதி, இது எல்லாமே சாக்கடைகளாக மாறிவிட்டது. எப்போ சார் அது மாறினுச்சு? அது எதனால அது அப்படி நடந்துச்சு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே ஒரு நீர்வழி பாதையாக அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்து தலை சீவக்கூடிய அளவுக்கு, குளிக்கக்கூடிய அளவுக்கு தூய்மையாக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு பயன்பாட்டுக்கு உண்டான ஒரு இடம், ஒரு அருவருக்கத்தக்கக்கூடிய ஒரு இடமா மாறினது எந்த இடத்துல, அது எப்போ மாற ஆரம்பிச்சிச்சு? காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் மாறிச்சிங்க. ஆனால் அதில் நம்ம ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதில் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூவம் நதியை சீரமைப்பு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். கிளீன் பண்ணுறது இல்லை, நல்ல தண்ணியாக்கி அதில் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. போட்டு திருவள்ளூர்லேருந்து பீச் வரைக்கும் வரத்துக்கு போட்டை விடணும் முடிவு பண்ணி, நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள், காலேஜ் ரோடுக்கு போங்க, அங்கே இந்த போட்லேருந்து இறங்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. இப்போ கூட போகலாம்.
திருவள்ளூர்லேருந்து இந்த கடல் முகத்துவாரம் வரைக்கும் கலைஞர் அதை கட்டிட்டார். அதை சுத்தம் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து விட்டது. சைடில் கால்வாய் பதித்து எங்கே முதல்ல சாக்கடை நீர் வருதோ அதை அப்படியே கொண்டு போய் முகத்துவாரத்தில் இருப்பதற்கான எல்லா திட்டங்களையும் அவர் வரையறுத்து விட்டார். அதை நம்ம நேர்மையாக பேசணும். கழிவு நீராக மாற்றிவிட்டாலும் அதை தான் மாற்றி ஆக வேண்டும், நம் காலத்திலேயே அதை செய்ய வேண்டும் என்று கலைஞருக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்ததை நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். இல்லை என்றால் வரலாறை நாம் தவறாக சொன்னதாக வரலாறு நம்மளை மன்னிக்காது. ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை கலைஞர் செய்தார் என்பதற்காகவே, கலைஞருக்கு இதனால் பெயர் விடக்கூடாது என்பதற்காக அதை அப்படியே நிறுத்திவிட்டார். கலைஞர் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்திருந்தால் இன்றைக்கு கூவ நதி பச்சையப்பன் முதலியார் சொன்னது போல் இருந்திருக்கும். கால்வாய்கள் சைடில் ஒரு பெரிய பைப் வழியாக போயிருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கேருந்து இப்பொழுதே போய் அந்த பீச்சில் அந்த கூவாத்தில் போட்டில் போயிருக்கலாம். எல்லாம் கலைஞர் செய்வதற்கு இருந்தார். கலைஞர் செய்த பல விஷயங்களை திமுக அதிமுக மாறி மாறி நிறுத்திட்டாங்க. வீராண ஏரி நீர் திட்டத்தை சென்னைக்கு குடிநீருக்கு கலைஞர் கொண்டு வந்தார். எம்ஜிஆர் அதை உடனே நிறுத்திட்டார். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அது தேவைதான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுத்தினது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்தார்கள். கலைஞர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ சார் அது சாக்கடை அப்படிங்கிற அளவுக்கு மாற ஆரம்பிச்சது? எதனால் அது மாற ஆரம்பிச்சது? அதாவதுங்க, குடியேற்றங்கள் சென்னையை நோக்கி கிராமத்திலே வாழக்கூடிய மக்கள் படையெடுக்க ஆரம்பித்தோம். எந்த வருடங்கள் அதெல்லாம்? அதெல்லாம் 70 காமராஜர் இருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர்கள். கழக ஆட்சிகளுக்கு பின்னாலே நிறைய பேர் சென்னையை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். வேலை வாய்ப்புகள் தேடி அது இது குடியிருப்புகள். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்குமாடி குடியிருப்புகளும் வர ஆரம்பித்து விட்டது. மக்கள் தொகை பெருக்கம். கால்வாய்கள் பிரிட்டிஷ்கார போட்ட கால்வாய் தான் இன்ன வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சாக்கடை நீர் போகுது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் ஒரு சாக்கடை வச்சுருப்போம். அந்த நீருக்கு கழிவு நீர் தெருவில் போகுது பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டினது, இன்னும் மாற்றவே இல்லை. அது அப்படியே இருக்குது. அது கட்டப்பட்டது எத்தனை பேருக்கு என்று சொன்னால், சென்னையிலே வாழுகிற மக்களுக்காக அன்றைக்கு சுமார் ஒரு 25-30 லட்சம் பேருக்காக கட்டினது. இன்றைக்கு 1.5 கோடியிலிருந்து 2 கோடி பேர் அதை யூஸ் பண்ணுறார்கள். அந்த நீர் போவதற்கு இடமில்லாமல் தத்தளிக்கின்ற நேரத்தில் என்ன செய்யலாம் என்பது தற்காலிகமாக கூவத்திலே அதை கொண்டு போய் சேர்ப்போம். பக்கிங்காம் கால்வாயிலே கொண்டு போய் சேர்ப்போம். ஓட்டேரியிலே ஒரு அது ஒரு இங்கிலீஷ் பேர். அது ஓட்டேரி கால்வாய்க்கு பேர் ஒரு இங்கிலீஷ் பேர். அது இன்னும் பிரிட்டிஷ்காரன் பேர்லேயே இருக்குது அந்த கால்வாய். நீங்கள் அப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். அந்த கால்வாயும் இதே மாதிரி தான் நீர் இருந்தது. அந்த கால்வாயில் கொண்டு போய் விடலாம். அப்படியானால் இந்த மக்கள் தொகை நெருக்கத்தையும் இந்த சாக்கடை நீர் போக்குவரத்தையும் சீர்படுத்த முடியும் என்று யாரோ ஒரு அதிகாரி கொடுத்த யோசனையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி அதை மீண்டும் மாற்ற முயற்சித்த போது அது நடக்காமல் போனது. ஆகவே மக்கள் தொகை பெருக்கத்தால் தான் இந்த நிலை வந்தது. ஆனால் அதை மாற்ற கலைஞர் நினைத்தார். எம்ஜிஆர் அதற்கு தடை போட்டார். அதுதான் வரலாற்று. இப்போ மறுபடியும் மாற்றவே முடியாதா சார்? இப்போ மாற்றலாம். இப்போ மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா, கலைஞர் வைத்திருந்த அந்த திட்டத்தை, பாதை இருக்கிறது, நாம் பெரிய பைப்பு போட்டு அதன் வழியாக அதன் ஊடாக இடையில திறந்து பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை அமைத்து நேராக கடைமடை பகுதிக்கு கொண்டு போய் அந்த முகத்துவாரம் இருக்கு பாருங்க, கடல் முகத்துவாரத்தில் தான் கூவமே கலக்குது. அழுக்கு நீரெல்லாம் அங்கே தான் போகுது. அந்த அழுக்கு நீரெல்லாம் மீன் சாப்பிடுது. சில நேரங்களில் அது விஷமாகவும் மாறி போகுது. அந்த நீர் எப்படினாலும் நம்ம அதை கடலில் தான் சேர்த்தாகணும், வேறு வழி இல்லை. உலக நாடுகள் எல்லாமே கழிவு நீரை கடலில் கொண்டு போய் தான் சேர்க்கிறார்கள். ஆகவே இந்த பாதையை உருவாக்கி பெரிய பெரிய பைப்புகளை போட்டு அதை நேராக கொண்டு போய் முகத்துவாரத்தில் இணைத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இந்த பக்கிங்காம் கால்வாய், ஒட்டேரி கால்வாய், கூவம் கால்வாய் தன்னாலேயே நல்ல நீராக மாறிவிடும். தன்னாலே ஆகிடும். நீங்கள் அதை மழை காலம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கரையை அணையை உரமாக கட்டினாலே நல்ல தண்ணி ஓர ஆரம்பிடும். போட்டை விட ஆரம்பித்தா இன்னும் நல்ல தண்ணியாக மாறிவிடும். ஆகவே செய்யக்கூடியது தான், சாத்தியமானது தான். அரசாங்கம் மனது வைத்தால் எல்லாம் நடக்கக்கூடியது தான். மனது தான் வேண்டும். பல விஷயங்கள் பேசியிருக்கும். நேரத்திற்கு நன்றி. நன்றி சார், வணக்கம்.